இன்னைக்கு வந்து தானிய தோசை தான் பண்ண போகிறோம். அதுக்காக பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல வந்து இதெல்லாம் வந்து ஊற வச்சுக்கலாம். பாசிப்பயிறு வந்து 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். துவரம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், உளுந்து, பச்சை கடலை, கொள்ளு, ராகி, தட்டைப்பயிறு, சாமை அரிசி, புழுங்கல் அரிசி, பச்சரிசி, இதெல்லாம் வந்து 2-3 வாட்டி கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லாவே ஊறட்டும். அப்படியே வந்து ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா கல் இருக்கான்னு அரிச்சு எடுத்துட்டு நம்ம வந்து ஆட்டுக்கல் போட்டு ஆட்டிடலாம். சூப்பராയിട്ടുണ്ടല്ല. എന്താ വെച്ചേക്കണേ? ക്യാരറ്റ്, റംബൂട്ടാൻ, മണ്ണൊക്കെ വരച്ചിട്ടുണ്ടോ? ക്യാരറ്റ് മണ്ണിലാണ് വരുന്നത്? അതെയോ, ഗുഡ് ബോയ്. தானிய தோசை பண்ணுறதுக்கு வந்து பயிர் வகை, பருப்பு வகை, தானியம் மேலே ஊற வச்சுருந்தோம். ஊற வச்சு ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லாவே சுத்தமாக கழுவி அரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேணால் அரைச்சிக்கிறதுக்கு. கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்த மாவை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கடைசியாக வந்து கொஞ்சம் கூடி அரைக்கிறதுக்கு இருக்குது. இதில் வந்து ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சமாக சோம்பு, ஜீரகம், இதோடவே ஊற வச்ச தானியங்க இதையும் சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்துடணும்.
கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த ஜாரை வந்து கழுவி ஊற்றிடலாம். தோசை சுடுறதுக்காக நம்ம வந்து தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டோம். மாவுக்கு வந்து உப்பு போட்டு கலந்து எடுத்துடலாம். தேவையான அளவு உப்பு, இதில் வந்து ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் கூடி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். வந்து தோசை ஊற்றிடலாம். மேலே வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிடலாம். தோசை வந்து ஒரு சைடு வெந்துருச்சு. மெதுவாக திருப்பி போட்டுடலாம். தோசை வந்து 2 சைடு முருகலே வரட்டும். நம்ம வந்து சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். சட்னி வந்து இன்றைக்கி வந்து வெங்காய சட்னி தான் பண்ண போகிறோம். தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லாவே முருகலாகவே வந்திருக்கு. இதே மாதிரி அடுத்த தோசை ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை வந்து கழுவி எடுத்துடலாம். நம்ம வந்து அம்மிக்கல்லில் அரைக்கிறதா இருந்ததுன்னா இன்னும் சின்ன வெங்காயம் வச்சு அம்மிக்கல்லில் வச்சு அரைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம். ஒரு அரை மூடி தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறோம். இது வந்து ஒரு 7 வரமிளகா. முதல்ல வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காயும் வரமிளகாயும் ஒரு சுற்றிட்டு வந்துட்டோம். இது வந்து கட் பண்ணி வச்சு இந்த பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம். கட் பண்ணின பெரிய வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம் அளவுக்கு போட்டிருக்கோம். இதோடவே ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை, இந்த வெங்காய சட்னிக்கு வந்து ஸ்பெஷலே ஜீரகமும் கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறது தான். வந்து கருவேப்பிலை போட்டுட்டோம். தோசைக்கல்லில் வந்து தோசையும் ஊற்றிட்டே தான் இருக்கோம். தோசையும் ரெடி ஆகிட்டு இருக்கு. சட்னிக்கு வந்து கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம், ஜீரகம், இதோடவே தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த வெங்காயத்துலேருந்தே தண்ணி வரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இதையே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய், நம்மளோட சுவையான வெங்காயம் மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசையும் ரெடி ஆயிடுச்சு.
தானிய தோசையும் சட்னியும் ரெடி ஆயிருச்சு. கரண் தோசை போட்டு தர்றேன். தோசையும் சட்னியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் கரங்குட்டி தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். கரங்குட்டிக்கு நிறைய சட்னி தொட்டால் பிடிக்காது, அதனால கொஞ்சமாக சட்னி தொட்டு கொடுத்துடலாம். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்களா? எப்படி இருக்கு தோசை? சூப்பராக இருந்து வரேன். நன்னா இருக்கிறது. നന്നായിട്ടുണ്ടാ? ചട്നി വേണ്ടേ? நல்லாவே கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. கரண் குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமாக வாங்கி சாப்பிட்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். നല്ല പൊടി കടിച്ചിട്ടുണ്ട് കാലിലൊക്കെ അല്ലേ?